வாங்க மாப்ள. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ மாமா. சகல ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி மாமா. தேங்க்யூ ஸ்வாதி. ரேவதி, நீ செய்யறது எதுவுமே சரியில்லை. நான் என்னமா செஞ்சேன்? என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? இப்ப இந்த கல்யாண நாள் கொண்டாட்டம் தேவையா? நாங்க கல்யாண நாள் கொண்டாடுறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? எங்களோட முதல் கல்யாண நாள், அதை சிறப்பா கொண்டாடணும்னு நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சேர்ந்து வாழ போறவங்களா இருந்தா கல்யாண நாளை கொண்டாடலாம். நீங்க 2 பேரும் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிய போறீங்களே, அதுக்கு எதுக்கு கல்யாண நாள் கொண்டாட்டம்லாம்? நாங்க பிரிய போறோம் நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க ஒத்துமையா சந்தோஷமா தான் இருக்கோம். நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ரேவதி. அன்னைக்கு பஞ்சாயத்துல காசு வெட்டி போட்டப்போ நீ சம்மதப்பட்டு அமைதியா தானே இருந்த. கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணப்பவும் சம்மதிச்சு சைன் பண்ணிருக்கேன். இப்ப அதையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் ஒன்னா சேர்ந்திருந்தா கோர்ட் எப்படி விவாகரத்து கொடுக்கும்? மா, விவாகரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணது நீங்க. டிவோர்ஸ் பேப்பர்ல நான் விருப்பப்பட்டு சைன் போடல. எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இப்ப ஏன் மேல கோவப்பட்ட எப்படி? இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நீங்க கொஞ்சம் மனசை மாத்திக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். வர வர நீ ரொம்ப எதிர்த்து பேசுற. அம்மாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட உன் மனசுல இல்ல. இல்லம்மா, நான் உங்க மேல எப்பவும் மரியாதை வச்சிருக்கேன். இந்த விஷயத்துல நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அதனாலதான் என்னோட எதிர்ப்பை காட்ட வேண்டியதா இருக்கு. அக்கா, உன்னையும் ரேவதியும் மோத விட்டு எப்படி வேடிக்கை பாக்குறான் பாரு. இவ இங்க இருக்கிற வரைக்கும் இவ இப்படிதான் உன்னை எதிர்த்து பேசுவா. உன் பேச்சுக்கெல்லாம் கட்டுப்படவே மாட்டா. இன்னும் கொஞ்ச நாள் இவ இங்க இருந்தா நம்ம குடும்பத்தையே துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான். ஆமா, இவ ரொம்ப நல்லவ. குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவ. பேச வந்துட்டா பாரு, பயமுடு. அவங்க வேலையா தானப்பா? என்னைக்காச்சும் நம்ம யாருக்காவது சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்களா? அம்மா கிட்ட போட்டு கொடுத்து பிரச்சனை பண்றதுதானே வழக்கமா வச்சிருக்காங்க.